ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி அமையும் என்ற தனிச்சிறப்பான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். அதனால் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனலோடு இணைந்திராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கான புதிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் என்னவெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் 21ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்க. ஏகாதசி விரத அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடாக அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், I wish you many more happy returns of the day from today forever. இன்று முதல் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க. அதனால உங்களுக்கு உடலுக்கு குளுமை தரக்கூடிய உணவுகளை மறக்காம எடுத்துக்கோங்க. மேலும் விலங்கினங்களுக்கும் பறவைகளுக்கும் உங்க வீட்டு வாசல்லையோ அல்லது மொட்டை மாடியிலையோ தண்ணீர் வைக்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மதியம் 2:02 வரை ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதன் பிறகு 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க. அதனால மதியம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறது. எனவே இன்று தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க காலை நேரத்துல எல்லாம் நீங்க பொறுமையாக இருக்கணுங்க. மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு சூப்பராக நேரம் இருக்கிறது. எனவே உங்களது முக்கியமான பேச்சுவார்த்தைகள், உங்களது முக்கியமான வேலைகள், முக்கியமான சில செலவுகள் செய்யணும், எதுவாக இருந்தாலும் சரி, முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரிங்க, நீங்க மதியத்துக்கு பிறகு வைத்துக்கொள்ளலாம். ஒரு 2:15 மணிக்கு பிறகு நீங்க வைத்துக்கொள்வது உங்களுக்கு உசிதமாக இருக்குங்க. நல்ல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். நல்ல தெளிவான சூழ்நிலை அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும். எனவே காலை நேரத்தில் பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள். முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுங்க. மதியத்துக்கு பிறகு நீங்க செய்து கொள்ளலாம். வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைய தினத்தை நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க. மதியத்துக்கு பிறகு மிகச்சிறப்பான வகையில் நமது கடகராசி என்பவர்களுக்கு கெத்து கூடக்கூடிய யோகத்தை வந்து நீங்க பெறுவீங்க. கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க. மற்றவங்க கூட பேசும்போதும் பழகும் போதும் வார்த்தைகளை கவனமா இருக்கணும். கோவத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. இன்றைய தினம் ஆரோக்கியத்துல நீங்களே வந்து கெடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில எந்த விதமான உணவுகளையும் வந்து நீங்க தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும். மதியத்துக்கு பிறகு உங்களது காரிய வெற்றிகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். துரிதமாக நடைபெறுங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக மாலை நேரத்துக்கான நல்ல ஒரு திட்டமிடலை மேற்கொள்வதன் மூலமாக நல்ல வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும். சிறந்த ஒரு நாளுங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இங்க அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப அவசியம். மூத்த அண்ணன் அல்லது அக்கா போன்ற மூத்த உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. பண வரவுகள் தேவைக்கேற்க கை கிடைக்குங்கிறதுனால இன்னைக்கு பொறுமையாக நீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. முக்கியமான செலவுகள் எதுங்கிறத வகைப்படுத்தி அதை மட்டும் செய்யறது உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக அமையும். முதலீடுகள் எது செய்யறது அப்படின்னா கொஞ்சம் யோசித்து நிதானித்து மதியத்துக்கு பிறகு நீங்க வந்து அது குறித்த முடிவுகள் இருந்து எடுத்துக்கொள்ளலாம். அதன் மூலமாக தன வரவுகள் உங்களுக்கு தேவைக்கேற்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தனலாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும். நீங்கள் நினைச்சதை விட எதிர்பாராத சில உதவிகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது. எனவே உதவிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. உங்களது வியாபாரத்தில் உங்க கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்கள் பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அலுவலக பணிகளில் இன்னைக்கு கெத்துக்கூடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க பணிகளை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு ஆர்கனைஸ்டாக நல்ல திட்டமிட்டு செயலாற்றுங்கள். இன்றைய தினம் உங்க மனதளவில் புதிய நல்ல மனத்தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மதியத்துக்கு மேலே சூப்பராக இருக்குங்க. அதன் மூலமாக நல்ல மாற்றங்களை வந்து உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். அது பெட்டராக நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் எல்லை இல்லாத நல்ல சக்திசாலியாக நீங்க இருப்பீங்க. மகிழ்ச்சியும் வந்து உங்களை தொத்திக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே சிறந்த ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்குங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப பெட்டரான ஆப்ஷனாக அமையும். இந்த தினம் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் காதல் விவகாரங்களில் நீங்கள் சில தவறான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையாக இருக்கணுங்க. புரிதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நேரத்தை ஒதுக்கணும். உங்க காதலர் கூட நீங்க நேரத்தை ஒதுக்கணும். அந்த நேரத்துல நீங்க உட்காந்து பேசணும். சண்டை போட்டுக்கிட்டு நேரத்தை வீணடிக்க கூடாது. நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள அமைதியாக பொறுமையாக என்ன விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி இன்றைய தினம் தவறான புரிதல் இருந்தால் அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக தான் காதல் வாழ்க்கையை வந்து நீங்க மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் உங்க கோபத்தை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.
காதல் வாழ்க்கையில் மட்டுமில்ல உங்கள் அலுவலக பணிகள், வியாபாரம் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் மற்றவங்க கூட கோவப்படாமல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உங்கள் கோபம் காரணமாக உங்கள் வேலை பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க. நிதி நிலைமை கூட மோசமாகிவிடும். அதனால் கோபத்தை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நிதானித்து நீங்கள் வந்து கோபத்தை தவிர்க்கக்கூடிய வேலைகளை செய்து உங்களை சாந்தப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்து இன்றைய தினம் கோபத்தை தணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. கோபம் என்பது குறுகினர் பைத்தியக்காரத்தனம். அது மட்டும் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு சக்தி தரக்கூடிய வகையில் சில பேர் இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக மனசில் வந்து நல்ல ஒரு உந்து சக்தி தரக்கூடிய நண்பர்கள் சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க மாதிரி நபர்கள் கூட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க கூட இதை அவுட்டிங் போகிறது உங்களுக்கு நல்லதுங்க. இன்றைய தினம் உங்கள் வேலைகளை வந்து சரியான நேரத்தில் செய்யணுங்கிற ஒரு திட்டமிடல் கண்டிப்பாக வேண்டும். அனுபவம் வாய்ந்த வேலைகள்லாம் காலையில் செய்யுங்க. புதிய முயற்சிகள்லாம் மதியத்துக்கு பிறகு செய்யுங்க. இன்றைய தினம் காரிய வெற்றிகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்றைய தினம் அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறது உங்களுக்கு நல்லது. அதனால் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. உங்களை பார்த்த உடனே குடும்பத்தில் அனைவருமே நல்ல சந்தோஷத்தையும் நல்ல புத்துணர்வையும் பெறுவாங்க. அதனால் குடும்பத்தில் புத்துணர்வு ஊட்ட நீங்கள் அவங்க கூட நேரத்தை அதிகமாக செலவிடலாம். அதுக்காக கொஞ்சம் ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு கூட போகலாங்க. காலை நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன சிரமங்கள் வரலாம். பவர் கட்டு மாதிரியான சில தொந்தரவுகள் வரலாங்க. கரண்ட் போகும், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இருந்தாலும் அது சரியாகி விடுங்க. பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாருங்க. திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருந்தாலும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அது உங்கள் கோபத்தை வந்து உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் காட்டாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் தியானம், யோகா போன்றவற்றையெல்லாம் செய்து உங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்கள் வலுவாக மாற்றிக்கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாளுங்க, பெட்டரான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க. சிறப்பாக உங்கள் ஆர்கனைசரான ஒர்க் மூலமாக நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல ஒரு தெளிவான ஒரு நாள், நல்ல புரிதல் ஏற்படும். நல்ல ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். மதியம் வரைக்கும் பொறுமையாக இருங்க. அதன் பிறகு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்திக்கலாங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது லக்கி நம்பர் 3 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 3 இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்கள் உங்கள் நெருக்கமான அனைத்து உறவுகளோடவும் பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து போகணும். அது குடும்பமாக இருக்கலாம், சொந்த மதங்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்கள் மற்றும் உங்களது அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய சக ஊழியர்களாக இருக்கலாங்க, பக்கத்து இருக்கிறவங்க கூட இருக்கலாம். அனைவரும் கூட கொஞ்சம் அனுசரித்து போங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யறதுக்கு உங்கள் மூத்தவுடன் பிறந்தவர்கள் ரெடியாக இருப்பாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆதரவு பெருகும். அனுசரித்து போங்க. பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் என்ன தேவையோ அது ஏற்ற மாதிரி கைக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. நீங்கள் எதிர்பாராத வகையில் நல்ல உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதனால நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு அலுவலக பணிகளை இன்னைக்கு கெத்து காட்ட முடியும் உங்களால். இன்றைய தினம் சிறப்பாக உங்கள் வேலைகளை செய்ய திட்டமிட்டு செயலாற்றுங்கள். உங்களது சக்தி வந்து இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் வேலைகள் பற்றி நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படும். மனதளவில் புதிய தெளிவு ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாளுங்க. மாற்றங்கள் நல்ல வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.